Hello friends, welcome to Unave Weir. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரப்டி மால்புவா ரெசிபி. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போம். தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், சர்க்கரை 4 டேபிள்ஸ்பூன், corn flour 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், குங்குமப்பூ 1/4 டீஸ்பூன், பாதாம் பருப்பு 10, முந்திரி பருப்பு 10, பிஸ்தா பருப்பு 10. அடுப்பில் கடாய் வச்சு அதில் 1 லிட்டர் பாலை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அது கூட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூவை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்ததும் கொஞ்சம் நேரம் கழித்து கொதிக்கும் பொழுது நல்லாவே கலர் மாறி வரும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. குங்குமப்பூவோட கலர் வந்து பாலில் நல்லா இறங்கி இருக்குது. மேலே வர ஏடை நம்ம எடுத்து ஓரம் வச்சுக்கிட்டே வரணும். நம்ம ஊற்றிருக்கிற 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் காய்ச்சிக்கணும். மேலே ஏடு தங்கும், அதை அப்படியே ஓரம் கட்டி எடுத்து வச்சுக்கணும். பால் வந்து பாதியாக சுண்டுறதுக்குள்ளே நம்ம வந்து பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா கொதித்து வரும்பொழுது ஏடு தங்கும், அந்த ஏடை எடுத்து ஓரம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரை பாலில் கரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போது ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை சேர்த்துட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்ததும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ண போகிறோம். சேர்த்து ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சேர்த்த நட்ஸோட ஃப்ளேவர் வந்து அதில் ஃபுல்லாகவே இறங்கி இருக்குது. பாலும் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது மால்புவா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு, சர்க்கரை, பெப்பர் பவுடர், ஏலக்காய் தூள், எண்ணெய், தண்ணி தேவையான அளவு. ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ரப்டியில் நான் வந்து சர்க்கரை ஆல்ரெடி நிறையா சேர்த்துருக்கிறதால இதில் திட்டமாக சேர்த்துருக்குறேன். தேவைப்படுறவங்க கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சாச்சு. பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்ற போகிறோம். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருந்து எடுக்க போகிறோம். இதை இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவில் மால்புவாவை ரெடி பண்ணி எடுத்துடணும்.
நம்மளோட டேஸ்டியான ரப்டி மால்புவா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.